நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரையை மார்ச் 23 திருவாரூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் செய்தியாளர் ரவி. ரவி வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் ரவி. வணக்கம். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முதற்கட்டமாக ஏப்ரல் 19 நடைபெறும் என்றும் அதேபோன்று அதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதையடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் கூட்டணி இறுதி செய்வதிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்குவதிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் மும்முரம் காட்டி வருகின்றன. குறிப்பாக திமுக தலையிலான கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளது என்பது இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை திருவாரூரில் தொடங்க உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. குறிப்பாக திருவாரூரில் வரும் மார்ச் 23 முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையை தொடங்க உள்ளார். அதனை முன்னிட்டு அன்று நடைபெறவிருக்கும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அவர் ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரையையும் அவர் திருவாரூரிலிருந்து தொடங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.